அமெரிக்க ராணுவ தளங்களை ஏவுகணையால் தாக்குவோம், அடிபணிய மாட்டோம் என்பதே எங்கள் பெரிய அணுகுண்டு. ட்ரம்பிற்கு ஈரான் வெளிப்படை எச்சரிக்கை. அமெரிக்காவின் ராணுவ மிரட்டல்கள் மற்றும் புதிய பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் தனது யுரேனியம் செறிவூட்டும் திட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஓமனில் இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளுக்கு பிறகு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி இருக்கும் நிலையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவின் நோக்கங்கள் குறித்து தனது ஆழ்ந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அமைச்சர் அரக்சி, யுரேனியம் செறிவூட்டல் என்பது ஈரானின் இறையாண்மையை சார்ந்தது. இதில் எவரும் எங்களுக்கு கட்டளையிட முடியாது. போர் திணிக்கப்பட்டாலும் இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்று கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது விமானம் தாங்கி போர் கப்பல்களை நிலைநிறுத்தி மிரட்டுவதை ஈரான் கண்டு அஞ்சவில்லை என்றும் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் ஓமனில் சந்தித்து பேசினாலும் இரு தரப்பிற்கும் இடையே நம்பிக்கையின்மை நிலவுகின்றது. அணு ஆயுதம் தயாரிக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று கூறிய அரக்சி, பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இல்லை என்று சொல்லும் அதிகாரமே எங்களின் அணுகுண்டு என்று அப்பாஸ் அரக்சி கடுமையாக சாடியுள்ளார். அதாவது பிறருக்கு அடிபணிய மாட்டோம் என்ற முடிவே ஈரானின் பெரிய அணுகுண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் மிரட்டல்கள் இன்றி நடைபெற வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடக்க, மறுபுறம் ஈரான் மீது டொனால்டு டிரம்ப் புதிய வர்த்தக தடைகளை விதிக்கும் உத்தரவில் தற்போது கையெழுத்திட்டுள்ளார். இது அமெரிக்காவின் நேர்மை குறித்து சந்தேகத்தை எழுப்புவதாக ஈரான் தெரிவித்துள்ளது.